மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, கூந்தல் நல்ல வலிமையா இருக்கணும். அதே நேரத்துல அந்த உதிர்தலை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றது, அதே நேரத்துல கூந்தலோடைய வளர்ச்சியையும் நான் அதிகரிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று நம்ம சருமம், இன்னொன்று கூந்தல். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ரொம்ப அழகாவே அது எப்போ பார்த்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல. அதுல இயற்கை மருத்துவத்துல இதை நாங்க ஒரு ஆய்வு நடத்தணும். நம்மளுடைய முடியோடைய அடர்த்திய எந்த அளவுக்கு, எந்த ஆயில் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்றதுக்காக நாங்க ஒரு 100 பேருக்கு, ஒரு நேச்சுரல் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸை அதுல 100 பேருக்கு இந்த ஆய்வை வந்து நடத்தணும். ரெகுலரா அந்த ஆயில் அப்ளிகேஷனை அவங்களுக்கு இந்த மெத்தட்ல வந்து பண்ணணும் அப்படின்னு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்து, ஸோ இதை வந்து ஆர்சிடியாவும் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நார்மலா இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணவங்களும் எந்த அளவுக்கு யாருது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நம்ம சொன்ன மெத்தட்ல பண்ணவங்களுக்கு முடி உதிர்தலுடைய இது வந்து அளவு கம்மியாவே இருந்துச்சு. ஸோ அதோடைய டென்சிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணோம். அதே மாதிரி அதோடைய ஃபாலிக்கல்ஸோடைய ஹெல்த்தையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம். இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள்ங்க. நமக்கு தெரிஞ்சது தான், ஸ்கேல்ப் மசாஜ். யூஸ்வலா நமக்கு என்ன வைக்கிறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். கையில நல்லா ஆயில் எடுத்துக்கிறோம். விரல்களுடைய நுனிகள் அந்த எண்ணெயை தொட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப்ல எண்ணெயை அப்ளை பண்ணணுமே தவிர நம்மளுடைய முடியில அப்ளை பண்ண கூடாது. அது நம்ம, அதாவது பாத்தீங்கன்னாக்க, எந்த ரூட்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஸ்கேல்ப் ஃபுல்லா அந்த ஆயில்ல ரப்பிங் மூமெண்ட்ஸை கொடுத்து நம்ம ஒரு மசாஜிங்கோட நம்ம கொடுக்கும் போது அந்த டெட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. ஏன்னா நம்ம தலையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா சீபம் செக்ரேஷன் இருக்கும். இது நேச்சுரல் ஹேர் ஆயில். அந்த எண்ணெயே நீங்க வைக்கலனாலும் தலையில எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், நம்ம தலையிலேயே அதுவே அந்த ஆயில செக்ரேட் பண்ணும். இது கொஞ்ச நாள், அதாவது ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா அது அப்படியே காஞ்சு நம்ம ஒரு நம்ம தலையில ஒரு படிதலா இருக்கும். இதை நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணல, இல்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணல அப்படின்னா அது நமக்கு டேண்ட்ரஃபா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஈவன் நம்மளுடைய ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி சீக்கிரமா முடி உதிர்தலுக்கு காரணமாவே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? வாரத்துல 2 நாள் தலை குளிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணும் போது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அந்த டெட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறத எல்லாத்தையும், அந்த டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இறந்த அணுக்கள், அந்த காஞ்சு போன அந்த இதை வந்து அதை அழகா நம்ம ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்கும்போது அது எல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளுடைய ஸ்கேல்போட ஹைஜனையும் மெயின்டைன் பண்ணுது. இதனால ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வராம தடுக்கப்படுது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எது பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெய்க்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாதுங்க. போதுங்க, தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணலாம். வர்ஜின் கோகனட் ஆயில நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது செக்கு ஆட்டின எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை நம்ம கூந்தல்ல அப்ளை பண்ணாலே போதும். அதுல இருக்கக்கூடிய அந்த லினோலினிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூந்தல் உதிராம அது நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு சில ஆயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நாங்க ஆய்வு பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா, ரோஸ்மேரி ஆயில் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. லாவெண்டர் ஆயிலும் ரோஸ்மேரி ஆயிலும் ஒரு 5 ml தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா, இதை ஜஸ்ட் ஒரு ஒன் ட்ராப், ஒரு லாவெண்டர் ஆயில் 1 ட்ராப்போ, ரோஸ்மேரி ஆயில் 1 ட்ராப்போ போட்டாலே போதும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல்பில் மசாஜிங்கோட நம்ம தரக்கூடியது. ஸோ இந்த ஆயிலில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நம்மளுடைய கூந்தல் உதிராம நம்மளுடைய அந்த ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா ரோஸ்மேரி, லாவெண்டரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குதுங்க. இது நமக்கே தெரியாம நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அந்த ஆயிலை ஸ்மெல் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க உங்களை அறியாம தூங்குவீங்க. உங்களை அறியாம ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே போதும் உங்களுக்கு. ஏன்னா
நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஏன்டா என் மண்டைய சாப்பிடுற அப்படின்னு கேட்பாங்க. என் தலையில உட்காந்து டான்ஸ் ஆடுற, உன்னாலேயே முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களையோ, இல்ல நம்ம இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இருக்குவாங்க, நம்ம கீழ வேலை செய்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மன அழுத்தம் முடி உதிர்தற்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. ஸோ அத ரிலீவ் பண்றதுக்கு இந்த லாவெண்டர் ஆயில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாவே இருந்துச்சு. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுறது நார்மல். ஆனா பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய பேஷண்ட்ஸ் வர கம்ப்ளைண்டே என்னன்னா, கொத்து கொத்தா போதும் மேடம். அப்படி சீப்ப வச்சு இப்படி எடுத்தாலே போதும், அவ்ளோ முடி கையில வருது. படுத்து எழுந்துக்கிட்டா தலகாணியில அதிகமா இருக்கு. தலைய துவட்டி பார்த்தா டவல்ல அதிகமா இருக்கு. குளிக்கும்போதே கொத்து கொத்தா போகுது அப்படின்னு நெறைய பேர் சொல்றது உண்டு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதோடைய காரணம் என்னன்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம இப்பல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு கேர்ள்ஸ் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்றோம்? அதுவும் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சீரம் அதிகமா போடுறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனர், ஈவன் நம்ம சில ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல நம்மளுடைய கூந்தலைய நேச்சுரலான ஒரு விஷயத்த ஆர்டிஃபிஷியலா சில கெமிக்கல்ஸை போடும்போது அந்த நேரம் உங்களுக்கு நல்ல லுக் இருக்கலாம். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த டென்ஸ் வந்து கம்மியாகுது. அதே நேரத்துல உங்களுக்கு நிறைய முடி உதிர்தலுக்கு காரணமாவே இருக்கு. ஒரு பேஷண்ட் அப்படிதான் வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்தாங்க. அவங்களுடைய கூந்தலுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டென்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது யூசுவலா இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டாவே இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நான் போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது வந்து நல்லா ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்ணி எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நானும் அத எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. பட் டே டு டே என்னுடைய அந்த இதோடையது வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 1 நாள் 2 நாளுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன அலங்காரம் அப்படின்றது இருக்கலாம். ஆனா ஒரு கண்டினியூஸா எனக்கு என்னோட கூந்தலை நான் இப்படி மாத்திக்கிறதுக்காக சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க, இல்ல ஹீட்டிங் மெத்தட்ஸை யூஸ் பண்றீங்க, இல்ல அந்த கர்லிங்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ் எல்லாமே அது கண்டிப்பா உங்களுடைய நேச்சுரல் ஹெல்த்த அஃபெக்ட் பண்ணும். குறிப்பா உங்க கூந்தல் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. அப்ப நான் இப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்ஸ கண்டிப்பா இது வந்து பெர்மனன்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டா போகாம, அப்பப்போ உங்களுடைய பார்ட்டீஸ்க்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன சில விஷயங்கள், அது நீங்க அத பார்த்துக்கோங்க. அத கூட நேச்சுரலா சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு குட் கண்டிஷனர் வேணும் அப்படின்னா, முட்டையோடைய வெள்ளை கருவ நம்ம பேக்கா போடும்போது, அது நமக்கு ஒரு பெஸ்ட் கண்டிஷனராவே இருக்கு. வெந்தயம் இருக்குல்ல, அத நல்லா அரைச்சு, அத வந்து நம்ம ஸ்கேல்ப்ல ஒரு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பேக்கா போட்டு அத நல்லா ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது உதிர்தல கண்ட்ரோல் பண்ணி, கூலிங் எஃபெக்ட்ட குடுத்து, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீவ் பண்ணி, நல்ல ஹேர் குரோத்த இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். கொத்தமல்லி இருக்குல்ல, அதோடைய சாறு எடுத்து நீங்க தலை குளிச்சதுக்கு அப்புறமா அந்த சாறால நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ரின்ஸ் பண்ணீங்கன்னா, நல்ல க்ளோயிங்கோட இருக்கும். ஒரு எக்ஸலன்ட்டான மாய்ஸ்சரைசர் அண்ட் கண்டிஷனரும் கூட அந்த கொத்தமல்லி சாறு. ஈவன் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வெங்காயம் இருக்குல்ல, அதோடைய சாறையும், கற்றாழையோடைய அந்த ஜெல் அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்ல ஒரு பேக்கா போட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நல்ல டென்ஸையும் கொடுக்குது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, நல்ல ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பேக்கா நம்ம போடுறோம். இன்டர்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி உதிர்தலை நம்ம தடுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு 3ல இருந்து 3 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பழச்சாறுகள் எடுத்துக்கிறது, பழங்கள் நிறைய சாப்பிடுறது, இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு கூந்தலுடைய அந்த பராமரிப்பை அதிகமாக்கி கொடுக்கும். கருவேப்பிலை பெஸ்ட் ஹேர் டானிக்னே நம்ம சொல்லுவோங்க. இத நம்ம எப்படி ட்ரிங்கா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முடி கொட்டுறவங்க காலையில இத வந்து ஜூஸா நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ட்ரிங்க் எப்படி நம்ம செய்யலாம்னா, 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை,
கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஒரு 4 இல்ல 5 அளவு 5 அந்த தழைய மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 10 துளசி இலை, 4 புதினா இலை, 5 கிராம் இஞ்சி, பெரிய நெல்லிக்கால பாதி. நெல்லிக்காய் சீசன் இல்லைன்னா எலுமிச்சை பழத்துல 1/4 யூஸ் பண்ணலாம். ஆனா பெரிய நெல்லிக்காய் பெஸ்ட். ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே ஜூஸா அடிச்சு நல்லா வடிகட்டி காலையில இதை நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவலும் அதிகமாகுது. அதே நேரத்துல கூந்தலும் முடி உதிர்லாம நல்ல முடி வளர்ச்சியையும் அதிகமாக்குது. கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டு நம்மளுடைய முடிய கருன்னு வச்சிருக்கிறதுக்கு. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம சமைச்சும் சாப்பிடலாம். இதை நல்ல ஒரு 10 இலை எடுத்து அரைச்சி மோர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்தலை இது அவாய்ட் பண்ணுது. ஈவன் நம்ம எண்ணெயை தயாரிக்கும் போதும் இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து நம்ம பண்ணும் போது இது நமக்கு டையே இல்லாம கருன்னு முடி இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்ப இந்த எண்ணெயை எப்படி தயார் பண்ணலாம்? சிம்பிள்ங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அந்த கரிசலாங்கண்ணி அந்த இலையை எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயில்ல காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்க அந்த எண்ணெயில இந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுக்கும் போது இது 50 கிராம் இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம், 4 அந்த செம்பருத்தியோடைய இதழ், 4 செம்பருத்தியோடைய அந்த 4 இதழ் போடுறோம். கொஞ்சம் செம்பருத்தியோடைய இலையையும் போடலாம். ஒரு 4ல இருந்து 5, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கற்றாழையோடைய அந்த கீத்தை அப்படியே கட் பண்ணி போட்டு இதை எல்லாமே அப்படியே எண்ணெயில கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க வைங்க. இது இதுவானதுக்கு அப்புறம் லைக் ஒரு மாதிரி நுரையா வரும். அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி இதை நீங்க எப்பெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அப்பெல்லாம் லைட்டா ஹீட் பண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஈக்குவல் ரேஷியோல மிக்ஸ் பண்ணி நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முடி வளரும். ஈவன் இந்த ஆலமரம் வேர் இருக்குல்ல, அதையும் போட்டு நீங்க அந்த எண்ணெயில காசும் போது அது உங்களுக்கு முடி உதிர்தலை கம்மி பண்ணி ஈவன் உங்களுக்கு பாடி ஹீட்டையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு அந்த வேர் கிடைக்கல மேடம் அப்படின்னா வெற்றி வேர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது உடல் சூட்டை தணிச்சு நமக்கு முடி உதிர்தலை அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.